ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில கிச்சன் வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணமும் மிச்சமாகும், நேரமும் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குப்பையில் தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு ரொம்பவே பெஸ்ட்டான ஸ்கின் பிரைட்னிங் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆயிலை நம்ம டெய்லி ஸ்கின்னில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்மளோட கருவளையம், கரும்புள்ளி எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்க டேனும் ரிமூவ் ஆகி நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே பிரைட்டாக பளிச்சுன்னு மாறிடும். குப்பையில் போடுற பொருளை வச்சு அப்படி எந்த ஆயில் ரெடி பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரை ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே நான் ஒரு ஆரஞ்சோட தோலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் 2-3 வாட்டி ஓட விட்டு எடுத்தாவே போதும். அந்த ஆரஞ்சோட தோல் வந்து நல்லா கொரப்பாக வந்து நமக்கு க்ரஷ் ஆகிடும். இப்போது இந்த ஆரஞ்சு தோலை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நம்மளோட ஆரஞ்சு வந்து கொரப்பாக அரைஞ்சால் போதும். ஒரு கடாயில் நான் 50 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஆரஞ்சு தோலையும் போட்டுடலாம். அடுப்பை கண்டிப்பாக நீங்கள் சிம்மில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆரஞ்சோட தோல் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அந்த தோலை எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டாக அந்த ஆரஞ்சோட தோலில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயிலேயே நல்லாவே இறங்கும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை கிண்டி விட்டுட்டு அப்படியே அடுப்பை வந்து சிம்லேயே விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சோட எசன்ஸ் வந்து எண்ணெயில் இறங்குனதுனால அந்த எண்ணெயோட கலர் வந்து லைட்டாக ஒரு மாதிரி எல்லோயிஷாக சேஞ்ச் ஆகும். அந்த ஆரஞ்சோட தோலுமே ஒரு மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த கலருக்கு ஆரஞ்சோட தோல் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோன்னா அந்த ஆரஞ்சு தோல் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஆரஞ்சோட தோல் மேலே ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா அதில் ஒட்டிகிட்டு இருக்க எண்ணெயும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கிண்ணத்தில் கிடச்சிரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா எல்லோயிஷ் ஆரஞ்சு கலரில் நமக்கு எண்ணெய் கிடச்சிருக்கு. இந்த எண்ணெய் வந்து நல்லாவே ஒரு ஆரஞ்சோட ஃப்ளேவரில் வாசனையாகவே இருக்குது. இந்த எண்ணெய் மட்டும் இருந்தால் போதும், உங்களோட ஸ்கின் டோன் வந்து நேச்சுரலாகவே லைட்டாகி பிரைட் ஆகிடும். இந்த ஆயிலை நீங்கள் பகல் நேரத்துலையும் அப்ளை பண்ணலாம், நைட்டு நேரத்துலையும் அப்ளை பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயில் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அந்த ஆயில் எல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு வார்ம் வாட்டரில் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கே வந்து 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து தலைவாணிலெலாம் ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பகலில் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்மியான செலவில் நம்மளோட ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஆயிலை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் ஊற்றி வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வெளியிலேயே வைக்கலாம். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் எதையாவது பவுடர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஜாரில் ஈரம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி துணி வச்சு தொடச்சிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். பட் என்ன தான் நம்ம துணி வச்சு தொடச்சாலுமே அந்த பிளேடுக்கு அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த கொஞ்சம் ஈரத்தையும் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக மிக்ஸி ஜாரில் இருக்க ஈரத்தை துணியில் தொடச்சதுக்கு அப்புறமா ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் வச்சு ஒரு 2 சுற்று மட்டும் ஓட விட்டு எடுத்திங்கன்னா போதும். அந்த ஜாரோட பிளேடுக்கு அடியில் இருக்க தண்ணி எல்லாமே அந்த ஜாரில் இந்த மாதிரி சைடில் வந்து லைட்டாக தெரிச்சிருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு விரல் வச்சு அந்த ஈரத்தை தொட்டு காமிக்கிறேன். அந்த ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்க ஈரம் உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஈரத்தை நீங்கள் எப்பவும் போல் துணி போட்டு தொடச்சிட்டு ஏதாவது பவுட்ரு பண்ணுறதுக்கு நீங்கள் ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் ஜாரை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக துடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம்.
இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணாமல் சப்பாத்தியை நல்லா ரவுண்டாக திரட்ட போகிறோம். நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸ் தட்டை கமுத்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அந்த தட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ அந்த பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட உருட்டின மாவை வச்சுக்கலாம். மாவோட 2 சைடும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம். இப்போது அந்த மாவுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு மாவை 2 சைடும் இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு மேலே திரும்பவும் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு எண்ணெய் போட்டுட்டு இன்னொரு மாவு உருண்டை வச்சுக்கலாம். அதாவது நான் பட்டர் பேப்பர் போட்டுட்டு மொத்தமாக 3 மாவு உருண்டை வச்சுக்கிட்டேன். இப்போ 3வது மாவு உருண்டை வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் போட்டுடலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இந்த இட்லி பாத்திரத்தை அந்த மாவு மேலே வச்சு நல்லா எல்லா சைடும் ப்ரெஸ் ஆகுற மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும். நம்மளோட மாவு வந்து நல்லா ரவுண்டாக திரட்டி வந்துடும். உங்களால் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம சப்பாத்தி கட்டையே யூஸ் பண்ணாமல் ஒரே நேரத்தில் அழகாக 3 சப்பாத்தியை வந்து திரட்டி எடுத்துட்டோம். நம்ம மாவுக்கு இடையில வந்து எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்ததுனால நம்மளோட மாவும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. டக்குன்னு எடுத்து பேனில் போடலாம். நீங்கள் மாவு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெயிட்டான கடாய், அப்புறம் இந்த மாதிரி தட்டு கூட நீங்கள் மாவை ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட மாவு ப்ரெஸ் ஆகி நல்லாவே ரவுண்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை பேனில் போட்டுக்கலாம். எப்போவுமே உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கணுன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியை பேனில் போட்டதுக்கப்புறமா அந்த மாவோட டாப் போர்ஷன் வந்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா அந்த சப்பாத்தியில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து நல்லாவே உப்பி வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். திரும்பவும் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சப்பாத்தியை திருப்பி போட்டுட்டு இன்னொரு வாட்டி மேஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணாவே போதும். ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் நம்ம சப்பாத்தியை வந்து கல்லுலேயே போட்டு வச்சுருக்கக்கூடாது. அப்போ நம்ம சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கும் சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டைமும் மிச்சமாகும், உங்களோட வேலையும் பாதியாக குறையும். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸை ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப சீக்கிரத்துலேயே வடித்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸோட செலவு வந்து நல்லாவே மிச்சமாகும், உங்களோட நேரமும் மிச்சமாகும். ரைஸை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவு தண்ணிலாம் கிடையாது, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணத்தில் 3/4 வாசி ஃபில் ஆகிற அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போது இந்த அரிசியை நம்ம 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். 1/2 மணி நேரத்தில் நம்மளோட அரிசி நல்லாவே ஊறி இருக்கும். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடித்த சாதத்தை குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். எப்போவுமே குக்கரில் வந்து நம்ம அளவு தண்ணி ஊற்றி தான் சாதம் வந்து ரெடி பண்ணுவோம். பட் இப்போ நம்ம குக்கர்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வடித்த சாதம் செய்ய போகிறோம். குக்கரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம அரிசி கிண்ணத்தை உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கிறதுனால நம்மளோட சாதம் ரொம்ப சீக்கிரத்திலே வெந்து வந்துடும். கரெக்டாக 2 விசில் மட்டும் போட்டால் போதும், நம்மளோட சாதம் வந்து உதிரி உதிரியாக பூ மாதிரி ரெடி ஆயிரும். நார்மலாக நம்ம டைரெக்டாக குக்கரில் அரிசி போட்டோன்னா விசில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி தண்ணி மூடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மெத்தடில் நம்ம அரிசியை குக் பண்ணும்போது விசில் வரும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தண்ணி மட்டும்தான் அந்த மூடியில் வரும். அதுவுமே அடுத்த நிமிஷம் அந்த சூட்லேயே காஞ்சு போயிடும். ஸோ நமக்குமே குக்கர் வாஷ் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸி. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சாதம் அப்படியே கஞ்சி தண்ணியோடையே இருக்குது. இப்போ நம்ம கிண்ணத்தை வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளோட சாதம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி கஞ்சி தண்ணியை தனியாக வடித்து எடுத்துடலாம். இதே சாதத்தை நம்ம குக்கர் இல்லாமல் நார்மலாக ஓப்பன் பேனில் வச்சு சமைச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆகுறதுக்கு. நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கர் யூஸ் பண்ணி சாதம் வடித்ததுனால ரொம்ப சீக்கிரத்துலேயே நம்ம வடித்த சாதம் ரெடி பண்ணிட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குக்கரில் சாதம் வடித்தோன்னா அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு குக்கர் மோஸ்ட்லி யூஸ்
பண்ண மாட்டாங்க. பட் இந்த மெத்தடில் நம்ம குக்கர்லேயே உதிரி உதிரியாக வடித்த சாதம் ரெடி பண்ணிடலாம். இதனால் நம்மளோட டைமும் மிச்சமாகும், கேஸும் மிச்சமாகும், ஸோ நம்மளோட பணமுமே மிச்சமாகும். இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.